வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே ஆதார் கார்டு வச்சுட்ருப்பீங்க. அப்படி நீங்க காணொளிய பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே ஆதார் கார்டு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். அதனால ஆதார் கார்டு இருப்பவர்களே கடைசி வரைக்கும் காணொளிய பாருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதார் அட்டைய தொலைச்சிட்டீங்களா? அப்போ இத கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஆதார் அட்டைய நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படின்னா, அதனுடைய எண் உங்களுக்கு நினைவில் இல்லை என்றால், இந்த படிகளை பயன்படுத்தி அதை விரைவாக கண்டறியலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்கிறாங்க. வங்கி பரிவர்த்தனை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு ஆதார் அட்டை அவசியம். அட்டை இல்லாமல் உங்கள் ஆதார் எண்ணை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி இங்கே பார்க்கலாம். உங்கள் ஆதார் எண்ணை எப்படி கண்டுபிடிப்பது? முதலாவதாக உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் குரோம் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு ப்ரௌசரை திறந்து UIDAI என்று தேடவும். தேடல் முடிவுகளிலிருந்து அதிகாரப்பூர்வ UIDAI இணையதளத்தில் கிளிக் செய்ய வேண்டும் மக்களே. UIDAI இணையதளத்தில் கிடைக்கக்கூடிய விருப்பங்களிலிருந்து உங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆதார் சேவைகள் பகுதியை கிளிக் செய்து ஆதாரை பெறு விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்த பக்கத்தில் உங்கள் பெயர், மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி நிரப்பவும். கேப்சா குறியீடு உள்ளிட்டு சென்ட் OTP என்பதை கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் மொபைல் சாதனத்தில் பெறப்பட்ட OTPயை உள்ளிடவும். அப்பொழுது உங்கள் ஆதார் எண் திரையில் காட்டப்படும் மக்களே. ஆன்லைனில் ஆதார் அட்டை விவரங்கள் எவ்வாறு புதுப்பிப்பது என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் உங்கள் ஆதார் அட்டையில் உங்கள் முகவரியை புதுப்பிக்க வேண்டும் என்றால் இந்த படிகளை பின்பற்ற வேண்டும். UIDAI இணையதளத்தை பார்வையிட வேண்டும். https://uidai.government.in எனது ஆதார் விருப்பத்தை கிளிக் செய்து உங்கள் ஆதார் சேவையை புதுப்பிக்கவும் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் ஆதாரில் முகவரியை புதுப்பிக்கவும் இணைப்பை கிளிக் செய்து இது உங்கள் முகவரியும் பிற விவரங்களையும் புதுப்பிக்க அனுமதிக்கும் மக்களே. உள்நுழை என்பதை கிளிக் செய்து கேப்சா குறியீட்டுடன் உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் OTPயை பெறுவீர்கள். உள்நுழைய இந்த OTP உங்களுக்கு பயன்படும். முகவரியை புதுப்பிக்கவும். உள்நுழைந்த பிறகு உங்கள் முகவரியை புதுப்பிக்கும் விருப்பத்தை நீங்கள் காண்பீர்கள் மக்களே. உங்கள் புதிய முகவரி உள்ளிட்டு தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும். சமர்ப்பிப்பு கோரிக்கை சமர்ப்பி என்பதை கிளிக் செய்து பொருந்தக்கூடிய கட்டணத்தை செலுத்தவும். ஒரு SRN சேவை கோரிக்கை எண் உருவாக்கப்பட்டு உங்கள் ஆதார் புதுப்பிப்பு கோரிக்கை நிலை கண்காணிக்க இந்த SRNஐ பயன்படுத்தி உங்களால் என்ன ஒரு நிலையில் இருக்குது அப்படின்றத பார்த்து கொள்ள முடியும் மக்களே.